ஸோ இன்னைக்கு மிட் சைஸ் எஸ்யூவியில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு காரை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று கிராண்ட் விட்டாரா, இன்னொன்று விக்டோரியஸ். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடல். கிராண்ட் விட்டாராவில் சிக்மா, விக்டோரியஸில் எல்எக்ஸ்ஐ. விக்டோரியஸ் எல்எக்ஸ்ஐ 10,49,990, அதாவது 10,50,000 எக்ஷோரூம் காஸ்ட். கிராண்ட் விட்டாரா பார்த்தீங்க அப்படின்னா 10,79,000, 30,000 கூடுதலாக இருக்குது. அந்த ப்ரைஸுக்கு கிராண்ட் விட்டாரா என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி மாருதியில் வாங்கலான்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா இந்த குழப்பம் இருக்கும். நம்ம கிராண்ட் விட்டாரா போகலாமா இல்லை விக்டோரியஸ் போகலாமா, அரேனாவில் வாங்கலாமா இல்லை நெக்ஸாவில் வாங்கலாமா அப்படின்னு இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அம்பால் ஆட்டோ ஈரோடு நெக்ஸா ஷோரூம். அவங்க தான் நமக்கு வாக் அரவுண்டுக்காக இந்த வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. நீங்கள் நெக்ஸா வெஹிக்கிள் ஏதாவது வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு காரும் பார்த்தீங்க அப்படின்னா சுசுக்கியோட குளோபல் சி பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்படக்கூடிய கார் தான் இந்த ரெண்டு காருமே. இந்த ரெண்டு கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேஸ் மாடலை மட்டும்தான் இன்றைக்கி பேச போகிறேன். மித்த மாடலை பற்றி பேச போகிறதுல பேஸ் மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது இந்த ரெண்டு கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய 1.5 லிட்டர் இன்ஜின் தான் இந்த காரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எனிவே சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் இபிடி மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கார்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் மாதிரியான விஷயங்கள் ரெண்டு கார்லையும் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். வெஹிக்கிளோட டைமென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ வெஹிக்கிளோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் லென்த்து ஒரு 15 mm விக்டோரியஸ் வந்து அதிகமாக இருக்குது கிராண்ட் விட்டாராவை காட்டிலும். ஹைட்டு ஒரு 10 mm பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் விட்டாரா காட்டியும் விக்டோரியஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து பெருசாக டைமென்ஷனில் பார்க்கும்போது வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. மித்தபடி ரெண்டு காரோட வீல் பேஸுமே 2600 mm தான். ரெண்டு காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே 210 mm தான். 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேடு பள்ளங்களில் விட்டாலும் அண்டர்பாடி தட்டாத வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் இந்த குரோம் ட்ரீட்லாம் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடங்கள்லாம் வந்து குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கிராண்ட் விட்டாரா போனாலும் சரி, விக்டோரியஸ் போனாலும் சரி, ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இங்கே ஒரு மாற்றம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் பத்தலை அப்படின்னா இங்கே உங்களால் ஃபாக் லேம்ப் வந்து விக்டோரியஸில் போட்டுக்க முடியும். பட் கிராண்ட் விட்டாரால் ஃபாக் லேம்ப் போடவே முடியாது. ஏன்னா இவங்க ஹெட்லைட்டை பம்பர்லேயே இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ஹாலோஜன்றனால கலட்டிட்டு நீங்கள் பல்ப் மாட்டினீங்க அப்படின்னாலே தேவையான ப்ரொஜெக்ஷன் வந்து கிடச்சிரும். நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லைட்டை வந்து கழட்டிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஹை பவர் இருக்கக்கூடிய, அதாவது வார்ம் ஒயிட் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஹெட்லைட்ஸ் வந்து மாற்றினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஃபாக் லேம்ப் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா விக்டோரியஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், மினிமலிஸ்டிக்காக வந்து அந்த குரோம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப டார்க்காக இல்லாத வகையில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஹெட்லைட்டில் வந்து டிஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுவே கிராண்ட் விட்டாரா போனீங்க அப்படின்னா இங்கே டிஆர்எலும் வந்து இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸும் மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இதான் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய வித்தியாசம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். இந்த சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிரர் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய மிரர் தான், பட் பிளாக்ல தான் வந்து இருக்குது. இது ஒரு பேஸ் மாடல் போன ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே கிராண்ட் விட்டாரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி கலரில் இருக்கிற மாதிரி மிரர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன்னு சொல்லுவேன் சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும். ஆனால் ரெண்டு கார்லையுமே வந்து பிளாக் கலரில் ஹேண்டில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், அதேமாதிரி இங்கேயும் வந்து பார்க்கலாம். பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இது சைட் ப்ரொஃபைலாக நான் மேஜராக நோட் பண்ணது. அப்படியே வாங்கலாம். இன்னொரு விஷயம் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இதோட வீல் கப் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் விட்டாரோட வீல் கப் வந்து இந்த போல்ட் எல்லாம் போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது பார்க்க கொஞ்சம் அலாய் வீல் மாதிரி எனக்கு தோற்றம் இருக்குது. பட் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கு அந்த லெவலுக்கு வந்து வீல் கப் வந்து பிடிக்கலன்னு சொல்லுவேன். மேபி விக்டோரியஸோட யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கிராண்ட் விட்டாரோட வீல் கப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரெண்டு வெஹிக்கிளையுமே R17 வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 215/60 டயர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டு வெஹிக்கிளையும் வீல் சைஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாதுன்னு சொல்லுவேன் பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். வாங்க அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வரலாம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த ஏ பில்லரு இதெல்லாம் வந்து பிளாக்ல வந்து பண்ணாமல் கொடுத்துருக்கிறதும் எனக்கு ஒரு பேஸ் மாடல் ஃபீலை கொடுக்குது. பட் இதில் வந்து கிராண்ட் விட்டாரா எது போனீங்கனாலும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். எதுவும் பிளாக்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி நீங்கள் பேஸ் மாடல் எல்எக்ஸ்ஐ விக்டோரியஸ் எடுக்கிறீங்கன்னும் போது இதை வந்து ஸ்டிக்கர் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிராண்ட் விட்டாரோட சிக்மா போனாலும் சரி, டாப் மாடல் போனாலும் சரி, கனெக்டட் டெய்லைட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. எல்இடி டெய்லைட்ஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பட் விக்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கனெக்டட் டெய்லைட்ஸ் பேஸ் மாடலில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் ஆக்சரிஸாக தான் வந்து போடுற மாதிரி இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும். பட் இதுங்க ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரா பார்த்தீங்க அப்படின்னா டாப் மாடலாக, பேஸ் மாடலாக, மிடில் மாடலான்னு எதுவுமே கண்டே பிடிக்க முடியாது. பட் ரெண்டு கார்லையுமே வந்து நீங்கள் பார்க்கலாம் டிஃபோக்கர் லைன்ஸ் ரெண்டு கார்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வைப்பர் வாஷர் ரெண்டு கார்லையும் கிடையாது. ஷார்ப்பின் ஆண்டனா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்லையும் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட் ஸ்பாய்லரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்லையும் இருக்கிற மாதிரி அந்த வடிவமைச்சிருக்காங்க. அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸ் விஷயத்துக்கு வரலாம். ஸோ கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் ஒரு 373 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸ்பேர் வீல் அப்படிங்கிறது இந்த காரில் கிடையாது. அதுக்கு பதிலாக பஞ்சர் கிட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. ஏர் இன்ஃப்ளேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. பஞ்சர் கிட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 373 லிட்டர். அப்படியே நம்ம இங்கே வாங்க விக்டோரியஸ்க்கு 446 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. விக்டோரியஸ் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் விட்டாராவோட அதிகம். ரெண்டு காலையும் 60/40 ஃபோல்டபுள் சீட் வந்து கொடுக்குறாங்க. இதில் ஸ்பேர் வீல் இருக்கான்றதை செக் பண்ணிடலாம். இதுலேயும் பார்க்கலாம் ஸ்பேர் வீல் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல மாருதி. அது ஸ்பேர் வீலை வச்சு தான் விட்டால் தான் என்ன. ஸோ இனி வரக்கூடிய கார்களில் கண்டிப்பாக நம்ம ஸ்பேர் வீல் வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி ரெண்டு கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்சல் ட்ரே வராது. இந்த காரில் ஆக்சரிஸ் போட்டிருக்காங்க, அதனால் பார்சல் ட்ரே வந்துருக்கு. பட் ரெண்டு கார் போனீங்கனாலும் பார்சல் ட்ரே வராது. பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விக்டோரியஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா அதை விட கிராண்ட் விட்டாரோட இதில் பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. எனிவே டிசைன் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிளான ஒரு டிசைனில் இருக்கிற மாதிரி இருக்கும் கிராண்ட் விட்டாரா. எனக்கு அந்த சிம்பிள்னஸ் பிடிக்கிறனால எனக்கு கிராண்ட் விட்டாரா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இது என்னோட ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்படியே இன்டீரியருக்கு வருவோம். ஏன்னா டிசைனை பற்றி மட்டுமே முடிவு பண்ணிட முடியாது கிராண்ட் விட்டாராவா விக்டோரியஸா அப்படின்னு. ஃபஸ்ட் நான் கிராண்ட் விட்டாராக்கு வரேன். ஏன்னா 30,000 கிராண்ட் விட்டாரால் அதிகம் இல்லை. அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரோட டிரைவர் சீட்டுமே கம்ஃபர்டபுள் தான். ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது ரெண்டு கார்லேயும். அதே மாதிரி கிராண்ட் விட்டாரா டில்ட் அண்ட் டெலஸ்கோபி கொடுத்துருக்காங்க. விக்டோரியஸ்லேயும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். புஷ் ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கார்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டன் ரெண்டு கார்லேயும் வந்துடும். அதே மாதிரி கீலெஸ், அதாவது ஸோ இந்த கீ தான் வந்து ரெண்டு கார்லேயும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரிமோட் ஃபங்க்ஷன், அதாவது புஷ் ஸ்டார்ட் பட்டன் கீலெஸ் என்ட்ரியோட இருக்கக்கூடியது தான் ரெண்டு காரும். ஸோ ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம், இதில் வந்து எந்த ஒரு ஃபீச்சருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து எதுவுமே இல்லாத வகையில் வந்து கொடுத்துருக்காங்க 0.5. ஸோ ஏன் அப்படின்னா இதில் மேஜராக மிஸ் ஆகிற விஷயமே மியூசிக் சிஸ்டம் தான். மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இல்லை. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரெண்டு கார்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இந்த சைடு பார்க்கலாம் ஆம்ரெஸ்ட் வந்து இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 4 டோர் பவர் விண்டோ கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட்டோட டோர் பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோ வந்து ஆட்டோ அப்ஸ் அண்ட் டவுன் வந்து பண்ண முடியும். அதாவது ஆட்டோ ஃபங்க்ஷன் அப் டவுன் வந்து ஆட்டோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க டிரைவர் சைட் டோர் மட்டும். பாட்டில் ஹோல்டர்ஸ் ரெண்டு கார்லேயும் நல்ல யூஸபிளான பாட்டில் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரோட ஹெட்ரூம் பார்த்துருங்க, லெக் ரூம் பார்த்துருங்க. விக்டோரியஸில் உட்காரும் போது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே வாங்க நம்ம ரியர் சீட்டுமே வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து விக்டோரியஸோட கம்ஃபர்ட்டுக்கு போகலாம். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் கம்மியாக இருக்குது. பட் இப்படி உட்காரும் போது கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. லெக் ரூம் நல்ல லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் பார்த்துக்குங்க. நான் அடுத்து விக்டோரியஸ்க்கு வரேன். ஹெட்ரூம் நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்த லெவலில் ஹெட்ரூம் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி 3 பேருக்கான ஹெட்ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஏசி வெண்ட் இருக்குது. பட் சார்ஜிங் போர்ட் மாதிரியான விஷயங்கள் இல்லை. பட் மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாங்க. அந்த லெவலுக்கு கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய சீட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விக்டோரியஸோட ரியர் சீட்டில் இருந்தே நம்ம வந்து ஆரம்பிப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்படியே சீட்டுக்கு வரேன். இதில் சீட் கவர் ஆக்சுவலாக போட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். பட்டு ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி சீட் கவர்ஸ் வந்து வராது. ஹெட்ரூம் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லுவேன் கிராண்ட் விட்டாரோட ஒப்பிடும்போது. மித்தபடி உங்களுக்கு ரெண்டு வெஹிக்கிள்லையும் 3 ஹெட்ரெஸ்ட்டை கொடுத்துறாங்க. கப் ஹோல்டர்ஸோட இருக்கக்கூடிய ஆம்ரெஸ்ட் கிடச்சிருது. ரியரில் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல லெக் ரூம், அதில் இருந்தால் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவேன். தை சப்போர்ட்டும் பார்க்கலாம், சேம் அதில் இருந்தால் மாதிரி தான் இருக்குது. மேஜராக ரியர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரூம் வந்து கம்மியாக இருக்குது. இன்கேஸ் ஹைட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் வீடாக இருக்குது அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் பின்னாடி லேடிஸ் உட்காராங்கன்னா அந்தளவுக்கு ஹைட் கிடையாது. பட் பசங்களாக நீங்கள் ஒரு நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹெட்ரூம் வந்து மேபி கிராண்ட் விட்டாராவில் போனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வடிவமைச்சிருக்கனால ஹெட்ரூம் வந்து கம்மியாக இருக்குது. கிராண்ட் விட்டாரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீச்சர் ரியர் சீட்டில் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ரியர் சீட் 2 ஸ்டெப் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் கிராண்ட் விட்டாரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் விக்டோரியஸில் கிடையாது. ஸோ டிரைவர் சீட்டுக்கு வரேன்.
ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிரைவர் சீட்டு தான், சேம் கம்ஃபர்டபுள் எல்லாமே பெட்டராக இருக்குது. ஹெட்ரூம் நல்லா இருக்குது, லெக் ரூம் நல்லா இருக்குது, விசிபிலிட்டி பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பட்டன்ஸ்லாம் இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 7 inches இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கிங் சென்சார் மட்டும் இருக்கும், பட் கேமரா கிடையாது. தேவைப்பட்டால் உங்களால் கேமராவும் இதில் ஆட் பண்ணிக்கவும் முடியும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ட்விட்டரோட சேர்த்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஸ்பீக்கர் இருக்கும், பேக்கில் ஸ்பீக்கர் இருக்காது. நீங்கள் வேணும் அப்படின்னா பேக்கில் ஸ்பீக்கர் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பிலோ ஆவரேஜாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலில் என்ன கொடுக்கணுமோ ஒரு மியூசிக் சிஸ்டம் பேஸ் மாடல் கொடுத்த வரைக்கும் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் ஸ்பீக்கர்ஸை மாற்றிக்கங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். பட் டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து கிராண்ட் விட்டாராவை காட்டிலும் உங்களுக்கு விக்டோரியஸோட அந்த டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு டூயல் டோன் டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாசி பேக் வந்து பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் தான், கொஞ்சம் சின்ன பசங்க இருக்க வீடுகளில் வந்து கரையாகும். பட் டேஷ்போர்டோட அந்த அரேஞ்ச்மெண்ட்டே வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடங்கள்லாம் கிளாசி பிளாக்லாம் வந்து கொடுத்து அது பண்ணியிருக்க அரேஞ்ச்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலு, ஸோ இங்கே வந்து ரொட்டேட்டபிள் நாப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏசியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசியோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த கிளஸ்டர்லேயே இன்ஃபோடைன்மெண்ட்லேயே வந்து பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பலினோவில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் ஆகும். பலினோ ஃப்ரான்ஸ் இதில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த விக்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றிருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். கிராண்ட் விட்டாரோட ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் விக்டோரியஸில் வந்து உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஸ்பெக் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த 2 வெஹிக்கிள்லையுமே இந்த பேஸ் மாடல் போனீங்க அப்படின்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் 1.5 லிட்டர் K15C இன்ஜினில் தான் உங்களால் வாங்க முடியும். இது ஒரு மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி கொண்ட இன்ஜின். அதிகபட்சமாக 103 PS பவரும் 139 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 1.5 லிட்டர் இன்ஜின் சொல்லுவேன் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஓகே வீலர்ஸ், வீடியோவே கொஞ்சம் அரிபரியாக வேகமாக வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அன்பிளான்டாக ஷூட் பண்ணக்கூடிய வீடியோ. ஸோ நம்ம வந்து வேற ஒரு ஷூட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். 2 வண்டியும் கிடச்சிச்சு, அதுவும் பேஸ் மாடலாக இருக்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு தான் மேஜராக வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிலேயபிளான ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், டே டு டே கம்யூட்டிங்க்கு தகுந்த ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லுவேன். டர்போ பெட்ரோல் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க வேணாம், பட் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. மைலேஜ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இவங்க 20 கிலோமீட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஹைவேல ஒரு 17 தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். தஞ்சாவூர் மாதிரியான சிட்டியில் வந்து 50 கிடைக்கும். சென்னை மாதிரியான சிட்டிஸ் போனீங்க அப்படின்னா 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அப்படிங்கிறது இந்த கார் வந்து கொடுக்கும். மெயினாக நான் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸில் ரைடிங் கம்ஃபர்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டுங்கிறது இந்த காரில் பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். பட் விக்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த ஸ்டிஃபர் நோட்டில் அந்த சஸ்பென்ஷன் இருக்கிறது நான் ரைட் பண்ணும்போது என்னால் உணர முடிஞ்சு. ஹைவேல ரைட் அண்ட் ஹேண்டிங் விக்டோரியஸ் பெட்டராக இருக்குது. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எனக்கு கிடைச்ச அனுபவம் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே, ஸோ இன்ஜின் பார்த்தாச்சு, ஸ்பெக் பார்த்தாச்சு, அதேமாதிரி கம்ஃபர்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரைஸ் தான் ரொம்ப மேட்டர், எனக்கு அதுக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு காராக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா விக்டோரியஸ் வந்து போகலாம். ஏன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட ஓரளவுக்கான ஃபீச்சர்ஸை இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் எனக்கு பெட்டராக இருக்கும்லாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் விக்டோரியஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதே கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் சிட்டி யூஸ்க்கான ஒரு காராக வந்து பார்க்குறீங்க. அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிசைனாக இருந்தால் எனக்கு வந்து போதும், ரியர் சீட்டில் கொஞ்சம் ஹெட்ரூம் வந்து வேணும், வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸாவில் இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் விட்டாரா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் கம்பேர் பண்ணது இங்கே வந்து எல்லாமே பேஸ் மாடல் தான். மேபி அந்த டாப் மாடல் இதெல்லாம் போகும்போது அந்த ப்ரைஸிங் ஓரளவுக்கு சிமிலரான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். பட் கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் இன்னும் அட்லீஸ்ட் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவேன். அதை மட்டுமாவது அடுத்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ட் டைமில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேபி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நான் கிளியர் பண்ண முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.